ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 17வது ஏசியா கோப்பை 20 ஓவர் போட்டியை இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க. நேற்று துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் நடந்த போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 9வது முறையாக ஏசியா கோப்பையை வெற்றி பெறாங்க. இந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து திலக் வர்மா அவர்களுக்கும், மேன் ஆஃப் த சீரீஸ் அபிஷேக் சர்மாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வேல்யூபிள் பிளேயர் அவார்டு வந்து குல்தீப் யாதவ் அவர்களுக்கு அதிகமான விக்கெட் எடுத்ததுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா டீம் கோப்பையை வந்து வாங்கலை, புறக்கணிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோப்பையை ப்ரெசென்ட் பண்ணுறது யாருன்னா, இப்போ கரண்ட்டில் ஏசியா கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மோஹிதீன் நக்வி அப்படிங்கிறவர் தான் சேர்மனாக இருக்கார். அவர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். பட் ஆனால் இவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய சேர்மனாகவும் இருக்கார், அதே மாதிரி பாகிஸ்தானுடைய மினிஸ்டராகவும் இருக்கிறதுனால இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு மினிஸ்டர் கிட்ட இருந்து கோப்பையை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோப்பையை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ கோப்பை இல்லாமல் தான் இந்தியா வந்து இந்த ஃபைனல் செலிப்ரேஷனே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் எந்த பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.